இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ நைட்டியை எப்படி அடிக்கலாம், ஓரம் அடிக்கலாம், எப்படி கட் பண்ணாமல் அடிக்கலான்றது தான் என்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு நைட்டி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது நம்ம ஃபஸ்ட்டு வந்தோடனே போட்டு பார்ப்போம். இல்லைனா கடையிலே போட்டு பார்த்துட்டு வாங்கியிருப்போம். நம்மளுக்கு கரெக்டான நைட்டி கலர் பிடிக்காமல் இருக்கலாம். இல்லைனா கலர் பிடிச்ச நைட்டி பெருசாக இருக்கலாம். ஓகே, இப்போ பெருசாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி மடக்கி அடிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ டைலரிங் கடையில் நம்ம கொண்டு போய் கொடுப்போம். அவங்க வாங்கி வச்சுட்டு இப்போ டைம் இல்லை 1 வீக் ஆகும்னு சொல்லிட்டு வச்சுடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்டிச்சிங் ஒர்க்கு நிறையா இருக்கும், ப்ளவுஸு சுடின்ட்டு. சரி ஓகே கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம வச்சுட்டு வந்துடுவோம். அது இப்போ நம்மளுக்கு தேவைப்படும் போது டக்குன்னுலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம அப்படி இருக்கும்போது நம்மளோட ஒர்க்கை நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ மிஷின் வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வாங்கிட்டு நம்மளே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒன்று சொதப்பிடுவோம். இப்போ நம்ம 1 2 அடிச்சிட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் பக்காவாக பண்ணிவிடுவோம். அப்படிப்பட்ட நைட்டி இப்போ எப்படி அடிக்கலாம்னா, இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குன்னா இப்போ டேப் எடுத்துகிட்டு அதில் 1 இன்ச்சு கூட இருக்கா 2 இன்ச்சு கூட இருக்கான்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிவிட்டு சாக்கில் மார்க் பண்ணிவிட்டு அழகாக மடித்து விட்டு இது போல் அடிச்சிருங்க. கீழே ஏன் கட் பண்ணக்கூடாதான்னு கேட்குறேன். கீழே லெவல் பண்ணி கட் பண்ணுறேன்னா கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்போ 2 இன்ச்சு 3 இன்ச்சுனா எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நீங்கள் கட் பண்ணலாம். கீழே ஏதாவது டிசைன்ஸ்லாம் இல்லைன்னா கட் பண்ணலாம். அப்படி இல்லை இப்போ 1 இன்ச்சு தான் கூட இருக்குன்னா நீங்கள் அழகாக இது போல் மடித்து விடலாம். மடித்து விட்டால் கடகடான்னு அடித்து விட்டுறக்கூடாது. கொஞ்சமாக டர்ன் பண்ணி பொறுமையாக அடித்து விடணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் உங்களோட நைட்டி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் அடித்து பாருங்கள். ரொம்பவே சூப்பராக நீங்களும் ட்ரை பண்ண உடனேயுமே உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். பார்த்தீங்களா, இப்போ இப்போ நைட்டி இப்போ அடிக்கிறதுக்கு இப்போ கடையில் ஒரு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன் இவ்வளோ வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் கேட்டிருப்போம். நீங்களுமே நினச்சி பார்த்துருப்பீங்க, இவ்வளோ வாங்குறாங்களே ஒரு ஸ்டிச்சிங் போடுறதுக்கு இவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். சின்ன விஷயந்தான், பட் இருந்தாலும் அதில் ஒர்க் இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணாமல் அடிக்கிறோம் அப்படின்னா சரி ஓகே கம்மியாக வாங்கிக்கலாம், மடித்து விட்டு அடிக்கிறதுனா ஓகே வாங்கிக்கலான்னு சொல்லுவோம். அதையுமே கரெக்டாக அடிக்கணும், பர்ஃபெக்டாக அடிக்கணும். கொஞ்சம் இப்போ நீட்டாக இல்லைன்னா சில பேர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீட்டாக இல்லை, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படிலாம் சொல்லிவிடுவாங்க. இப்போ நம்மளுமே கடையில் அடிச்சுட்டு வாங்கிட்டு வந்திருப்போம் இல்லையா, இப்போ நீட்டாக இல்லையே இன்னும் கொஞ்சம் நீட்டாக அடிச்சிருக்கலாம் நீங்கள் அப்படி சொல்லுவோம். இப்போ சில பேர் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுருவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் பிரிக்க விட்டுட்டு அந்த அடித்ததெல்லாம் பிரிக்க விட்டுருவாங்க. இல்லை எங்களுக்கு நீட்டாக தான் வேணும், இந்த மாதிரி தான் எங்களுக்கு வேணும், அந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பிரிக்க விட்டுருவாங்க. அப்படிலாம் இருக்காங்க நிறைய பேர். ஸோ அப்படிலாம் இல்லாமல் நம்ம அந்த டைம்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டே எப்படி ஃபினிஷ் பண்ணலான்றதை பார்த்து செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக உங்களுக்கும் வரும். அழகாக மடித்து விட்டு அடிங்க. அதே மாதிரி ஹேண்டுக்கு இப்போ லூஸாக இருக்குது அப்படின்னா டேப் எடுத்துகிட்டு நீங்கள் போட்டு பார்த்துட்டு அளந்து பார்த்துட்டு எவ்வளோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு அடிச்சிடுங்க. நான் மார்க் பண்ணிவிட்டு அடிச்சுட்டேன். அதை தான் உங்கள்கிட்ட எப்படின்னு மார்க் பண்ணி காமிச்சேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஹேண்டுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு இன்னொன்றுக்கு மார்க் பண்ணி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நைட்டி பர்ஃபெக்டாக நீட்டாக அடித்தாச்சு. இதை போட்டு பார்த்தாச்சுன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பக்காவாக செய்யுங்க. உங்களை நம்பி கொடுக்குறவங்களுக்கு பக்காவாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.